என்ன கீரைங்கய்யா? இது வந்துமா முருங்கைக்கீரைன்னு பேருமா. இந்த மழை காலம் பனி காலம்லாம் வந்துட்டா காலெல்லாம் வந்து அப்படியே சொரா பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து இந்த தழையெல்லாம் உருவி போட்டு கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் நசுக்கி போடுவாங்க. கொஞ்சம் ஒரு உப்புக்கல் ஒன்று போட்டு கொஞ்சம் பூண்டுலாம் கொஞ்சம் நசுக்கி போட்டு கொதிக்க வச்சு வச்சுக்குவாங்க. பாட்டில் ஊற்றி வச்சுக்குவாங்க. அந்த கால் வெடிப்பு புண்ணு இந்த சொரசொரப்புலாம் தேய்ச்சாங்கன்னா அந்த புண்ணுங்கள்லாம் ஆறிட்டு கால் அந்த சொரசொரப்பு இதெல்லாம் மறைஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும், புண்ணு ஆறிடும். அதேமாரி இந்த கீரை வந்து கடைஞ்சி சாப்பிடலாம், பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம். அதேமாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து இரும்பு சத்து அதிகம். இந்த மூட்டு வலிக்கிறவங்க இதெல்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த பூவும் வைத்தியத்துக்காக லேகியெல்லாம் தயாராகும். முருங்கைப்பூ லேகியமும் ஒரு நாட்டு மருந்து கடையில் அந்த பிஞ்சுங்களாலும் நரம்பு கை காலெல்லாம் ஓதுடும். அதெல்லாம் இந்த வைக்கல கொளுத்தி மென்று சாப்பிடுவாங்க. நரம்புலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். பிஞ்சும் சாப்பிடுவாங்க. காயும் சாம்பார் புளிக்குழம்பும் வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாமே இந்த பட்டை கிட்ட எல்லாமே வைத்தியத்துக்கு பயன்படுமா. இது வந்து முருங்கைக்கீரைன்னு பேருமா. நான் ஐயா வேணும் வள்ளலார் ஐயா வேணும் 21 வருஷம் அன்னதானம் பண்ணிக்கலாம்.